மூஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ணவிலம்பிதசூத்ரக வாமனரூபமகேஸ்வரபுத்திர விக்னவிநாயக பாத நமஸ்தே. ஓம் ஆயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம் மாயே மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமலனயகரீம் நாதவிந்துதாரிணி நாதாந்த தர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. அன்பார்ந்த ஆஸ்திக பெருமக்களே, தாய்மார்களே, இந்த இனிய அபூர்வ விஷயம் உங்களை எல்லாரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அன்பார்ந்த தாய்மார்களே, அன்னையினுடைய அபூர்வ விஷயத்தை எல்லாரும் பக்தி சிரத்தையோடு கேட்குறீங்க. அந்த எளிய பரிகாரங்களை ஆலயங்களில், வீடுகளில், பீடத்துக்கு வந்து அப்படி செய்கிறீங்க. ஸ்ரத்தா பக்தி ஸ்வரூபண்யை நமஹ. அந்த ஸ்ரத்தையும் பக்தியும் நீங்கள் செய்யக்கூடிய அபூர்வ விஷயத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் சாட்சாத்காரமான அம்பாளுக்கு போய் சேருது. உங்களுடைய விருப்பங்கள் அவள் நடத்தி தருகிறாள். நேற்றைய தினம் இந்த ஆடி மாதத்தில் என்ன செய்யலாம் என்ற தலைப்பில் பேசின்னு இருந்தாங்க. அபூர்வ விஷயம். அந்த ஆடி மாதத்தில் மிதுனம், கன்னி இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் ஜனங்களுக்கு விருப்பமான வயதானவர்களுக்கு கொடை, கம்பிளி போர்வை, புத்தகம், தாம்பூலம், இந்த கன்னியா ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள் 2 பேருமே இதை தானம் பண்ணணும். அந்த வயதானவர்களுக்கு கொடுக்கலாம். அந்த தாம்பூலன்றது வெத்தலைப்பாக்கு ஒரு 108 ரூபா வச்சு அதோடு சேர்த்து கொடுங்க. இந்த 26, 27 இந்த ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஒரு பொற்காலத்தை வகுத்து தரும். அன்பு தாய்மார்களே, அதே மாதிரி ஆடி மாதத்தில் கடகராசிக்காரர்கள் தாம்பூலங்கள் விநியோகிக்கலாம். சுமங்கலி தாம்பூலம். அந்த கடகராசிக்காரர்கள் அன்னதானம் செய்யலாம். இந்த ஆடி மாதத்தில் யதாசக்தி ஒரு வாளியில் ஏதாவது ஒரு சாதம், சித்திரான்னமவோ சக்கரை பொங்கலாகவோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதம், புளியோதரை, எலுமிச்சம்பழ சாதம், தேங்காய் சாதம், யதாசக்தி ஏதாவது ஒரு சாதம் எடுத்துமே அன்னதானம் செய்யணும் கடகராசிக்காரர்கள். இந்த ஆடி மாதத்தில் செய்யும் பொழுது இந்த 2026, 2027 என்னப்பா கரெக்டாக போகுதா? அப்படி கரெக்டாக போகும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த லட்சியங்கள் நிறைவேறும். கடகராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தில் அன்னதானம் செய்யணும். உங்களை சுற்றி இருக்கிற பனிப்போர் மாதிரி இருக்குது பிரச்சனைகள், அதெல்லாம் தானாக விலகும். ஆடி மாதத்தில் அதே போல் சிம்ம ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு அம்பாள் சன்னிதானத்தில் குங்கும அர்ச்சனை செய்யுங்க. 4.5 வருஷமாக உங்களுக்கு எல்லாம் பரீட்சையை கொடுத்துட்ட சிம்ம ராசிக்காரர்கள், நீங்கள்லாம் பரீட்சை எழுதி முடிச்சிட்டீங்க. பரீட்சைன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ பெரிய கஷ்டங்கள், அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வா பார்த்து சமாளிப்போம், அம்பாள் இருக்கிறா பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு பக்தி,
அந்த சிம்மராசிக்காரர்கள் குங்கும அர்ச்சனை சன்னிதானத்தில் செய்யும் பொழுது இந்த 2026 27 நீங்கள் எல்லாரையும் ஸ்டார் ஆக்குறீங்க. உங்கள் லைஃப்பை அம்பாள் உங்கள் வாழ்க்கையை நட்சத்திரமாக்குவாள், ஸ்டார் ஆக்குவாள். பற்றாக்குறை இல்லாத ஒரு மனசு, உங்கள் மனசு எப்பொழுதுமே பற்றாக்குறையை வச்சுக்க மாட்டீங்க. எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணுக என்று வள்ளுவன் சொல்லுவன் போல வள்ளவலாரும் அதே போல் சொல்லுவார், எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணுகன்னு. அந்த சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே உயர்வான எண்ணங்கள் கொண்டவர்கள். அந்த குங்கும அர்ச்சனை சன்னிதானத்தில் செய்யும் பொழுது உங்களை சகல நன்மைகளும் வழிநடத்தும். துக்கமும் வறுமையும் உங்களை விட்டு அகலும். ஆரோக்கியம் முக்கியமாக திரும்பி கிடைத்துவிடும். அடுத்தது ரிஷபராசி துலா ராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு ஆலயங்களில் ஆடி மாதத்தில் 54 விளக்கு, 48 விளக்கு, 108 விளக்கு, இப்படி ஒரு தீபங்கள், அகல் தீபங்கள் ஏற்றணும். அந்த நீங்கள் எண்ணிக்கை ஒரு இரட்டைப்படையாக இருக்கணும். விளக்கு தான் போட சொன்ன, ஒரு விளக்கு ஏற்றிட்டு வந்தேன், அப்படி ஏற்றக்கூடாது. ஒரு 21 தீபம், 11 தீபம், 54 தீபம், 64 தீபம், 108 தீபம், யதாசக்தி இரட்டைப்படையில் இருக்கணும் தீபங்கள். அந்த ஆடி ரிஷபம் துலாம் இந்த ராசிக்காரர்கள் ஆடி மாதத்தில் தீபங்கள் ஏற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் நிரம்பி வழியும். நீங்கள் நினைத்த பதவி, தொழில், வாழ்க்கை எல்லாம் உங்களுக்கு திருப்பி கிடைத்துவிடும். அதே போல் ஆடி மாதத்தில் மகர கும்ப ராசிக்காரர்கள் அம்பாள் புறப்பாடு, உற்சவர் அம்பாள் ஆடி வெள்ளி எதுவும் புறப்பட்டு வருவா, சன்னிதானம் சுற்றி வருவா, ஐம்பொன் சிலை அலங்காரத்தோடு வருவாங்க. அம்பாள் புறப்பாடு அல்லது பள்ளியறை சேவை, ராத்திரி 10 மணிக்கு பள்ளியறை சேவை நடக்கும். அந்த பள்ளியறை சேவை, அடுத்தது ஊஞ்சல் சேவை, இதில் ஏதாவது ஒன்று பாருங்கள். மகர கும்பம் பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு பணக்கார மாதிரி இருக்கிறேன்னு நினைக்கிறானுங்க. ஆனால் நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ₹1 1 கோடி ரூபாய்க்கு பிரச்சனை வெடிக்குது அப்படின்னுவாங்க. அந்த ஒரு பொருளாதார பிரச்சனை உங்களை விட்டு நிவர்த்தி ஆகும். முதல்ல அதை சொல்லுங்கள் சாமி. பொருளாதாரம் சரியாயிட்டாலே மீதி எல்லாம் வீட்டில் எல்லாம் சரியாயிடும். அந்த மகர கும்ப ராசிக்காரர்கள் என்ன செய்யணும்? அம்பாள் புறப்பாடு, பள்ளியறை சேவை, ஊஞ்சல் சேவை, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அது தரிசனம் பண்ணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த தரிசனம் பண்ணும் பொழுது உங்களுடைய பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். முதல்ல உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆவீங்க. இந்த 26 27 இந்த ஆண்டுகளில் அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் பெற்றவன் என்ற ஒரு போற்றுதற்குரிய ஒரு அந்தஸ்து வாழ்க்கையில் அம்பாள் திருப்பி கொடுத்துடுவா உங்களுக்கு. தாயே, நேற்று பண்ண யூடியூப்பையும் பார்த்துடுறேன், இன்றைக்கி யூடியூப்பையும் பார்த்துடுறேன். எங்கள் ராசிக்காரர்கள் எது எது இருக்கோ வீட்டில் அத்தனை பேர் இட்டுன்னு போய் அந்த கைங்கரியத்தை பண்ணிடுறேன். அதாவது இப்போ இருக்கிற உலகம், தாய்மார்கள் டெக்னாலஜி எவ்வளோக்கு எவ்வளோ வளருதோ அவ்வளோக்கு எவ்வளோ பொருளாதார சுமையும் குடும்பத்தில் வளருது. அந்த காலத்தில் ஒற்றுமையும் உழைப்பையும் இருந்தது. அப்போ நோய் இல்லாமலும் கடன் இல்லாத வாழ்க்கையாக வாழ்ந்தார்கள். இப்போ டெக்னாலஜி எவ்வளோக்கு எவ்வளோ வளருதோ அவ்வளோக்கு எவ்வளோ பண சுமை குடும்பத்தில் வந்துகிட்டே இருக்குது. உள்ளார உழைப்பை கம்மியாக்கினே வர்றாங்க ஜனங்க. உழைப்பு கொஞ்சம் ஏற்றிக்கணும். நல்ல சிறப்பான உழைப்பு, பயனுள்ள உழைப்பு, அதை கொண்டு வரணும். பக்தி கொண்டாடுறாங்க. கமலா கிளம்புறா, அந்த பூக்கூடையில் நிறைய பழங்கள்லாம் பூவெல்லாம் வச்சு எடுத்து போகிறேன். நீ ஒரு 200 ரூபாய்க்கு பூ இல்லை ஒரு டசன் பழம் வை பக்கெட்டில். நாம் யாருன்றது காட்ட வேணாமா? இப்படி போகுது பக்தி. இல்லைன்னா அந்த பக்தி போகும்போதே கூட இருக்கும்போது அந்த ஆற்றுல என்ன நடக்குது பிரச்சனை?
அவள் பார்த்துட்டே இருக்கிறா கற்பகாம்பாள். என்னடா என்னை பார்க்க வர்றைய மகளே, அந்த ஆற்றுல என்ன நடக்குதுன்றதை பற்றி மீட்டிங் ஏன் சன்னிதானத்தில் ஓடணுமா அப்படின்னு அந்த கற்பகாம்பாள் புன்முறுவலோடு சிரிப்பாள். மீனாட்சி சிரிப்பா. என்னையே எனக்கு கொடுன்றது அதை விட்டுட்டிங்களே அப்படின்றாங்க அம்பாள். அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் நீங்கள் ஒரு முறை பட்டு உடுத்தி அம்பாளை போய் பார்த்து விட்டு வாருங்கள். உங்கள் வீட்டுக்கு கிடைக்க வேண்டியது, உங்கள் பசங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள், உங்களுடைய எஜமானனுக்கு கிடைக்க வேண்டிய ஐஸ்வர்யங்கள், ஏன் நீங்களே இப்போதெல்லாம் ஆண் பெண் பாகுபாடு இல்லை, வளர்ச்சியில், உழைப்பில், பதவியில், வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே நம்பர் 1ல் வர்றீங்க 2 பேருமே. ஆண்பால் பெண்பால் 2 பேருமே. அந்த மாதிரி அந்த பட்டு உடுத்தி அவளை சந்திக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வருவீர்கள். உங்களுடைய இருப்பிடம் ஐஸ்வர்யம் நிரம்ப ஆரம்பித்துவிடும். பட்டு எல்லாம் வாங்க சக்தி இல்லை தாயே. 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 35 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு புடவை கொடுத்தாங்க. பட்டு புடவை, நாகவல்லி பட்டு புடவை, ஜான்வாச பட்டு புடவை, இந்த மாதிரி இருக்கிற பட்டு புடவை. கல்யாண வருஷம் கொண்டாடலாம், அந்த ஆள் 10 வருஷம் 15 வருஷம் கூட கொண்டாடல, 5-6 வருஷம் கொண்டாடிட்டு கல்யாண நாளே ஏற கட்டிட்டான் அந்த மனுஷன்றாங்க. ஒவ்வொரு கல்யாண வருஷத்துக்கு ஏதாவது ஒரு நகையோ புடவையோ ஒரு மோதிரமோ ஏதாவது வாங்கி தருவாங்க தாய்மார்களுக்கு. இப்போ அதெல்லாம் கல்யாண நாளில் கோயிலுக்கு போய் தேங்காய் உடைச்சிட்டு அப்படின்றாங்க. அப்படி ஆயிடுத்து. காரணம் பொருளாதாரம். எவ்வளோ உழைத்தாலும் சரி, அந்த உழைப்புக்கேற்ற ஒரு பொருளாதாரம் நிரம்ப மாட்டேங்குது. அதனால தான் பட்டு உடுத்தி அம்பாளை போய் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அந்த பட்டு புடவை எடுத்து, பழைய பட்டு புடவையாக இருந்தாலும் சரி, பட்டு எப்பொழுதுமே நித்திய கல்யாணம். அந்த பட்டுக்கு மட்டும் அந்த வரம் அம்பாள் தந்திருக்கிறார். அதை உடுத்தின்னு போய் அவளை போய் பாருங்கள். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கோடி துக்கங்கள் நிவர்த்தியாகும். அதே போல் உடம்பு படுத்திகிட்டே இருக்கேம்மா, ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுடைய பழைய ட்ரெஸ்ஸு செட்டை, சுடிதாரா, புடவை, ஜாக்கெட், பாவாடையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு செட்டாக எடுத்துன்னு போய் உங்கள் வீட்டுக்காருக்கா ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு பனியனா, வேஷ்டி துண்டு சட்டையாக, அந்த உடம்பு படுத்திகிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த வலது பக்கம் 3 தரம், இடது பக்கம் 3 தரம், என்ன இப்படி பழைய ஆள் மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன்னுவாங்க இந்த பசங்க, பேர பசங்க, பசங்க. அதை பற்றிலாம் காதில் வாங்கிக்கணும். ஞாயிற்றுக்கிழமையில் அந்த பழைய ஆடையை தலையை சுற்றி அதை குப்பை தொட்டியில் போட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற தரித்திரம், நம்ம உடம்பில் இருக்கிற வியாதிகள், நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கெட்ட நேரம், இதெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக இந்த நகையெல்லாம் மீட்கணும் தாயே. தங்க நகைகள், தங்கம் வாங்கணும்னு நினைக்கிற, சரிக்கு விடுற தங்கம் வாங்கவே முடியல. சரி, அதை விட தங்கத்தை விடுங்கம்மா, கடன் சொல்லுங்கள். 100 ரூபாய் கடன்லேருந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கடன் வரல இருக்குது. கடனை அடைக்கிறதுக்கு முடியல. கடனுக்குரிய வட்டி தான் அடைச்சின்னு வரேன். கடனெல்லாம் அடையணும். கடன் இல்லாத வாழ்க்கை இந்த பிறவி பயன் அமைய வேண்டுமே. ஒரு 1/2 கிலோ கொள்ளு, அந்த கொள்ளு தானியத்தை வாங்கிக்கின்னு ஒரு தாம்பூலம் 108 ரூபா எடுத்து போய் விநாயகர் சன்னிதானத்தில் கொடுங்க. கடன் நிவர்த்தி ஆகிவிடும். எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க கடனில், நீங்கள் செய்யுங்க. குழந்தைங்க, பெண் குழந்தைங்களாக இருந்தால், ஆண் பிள்ளைகளாக இருந்தால், பேரம்பேத்தியார கூட செய்யலாம். இல்லை பசங்க இப்படி கஷ்டப்படுறாங்கன்னே பெற்றோர்கள், தாத்தா பாட்டி கூட செய்யலாம். அந்த கொள்ளு ஒரு 1/2 கிலோ, ஒரு 108 ரூபா வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய் எடுத்து போய் விநாயகர் சன்னிதானத்தில், நவக்கிரக சன்னிதானத்தில் வைங்க. அப்போ உங்களை துரத்தக்கூடிய கடன் தொல்லைகள் நிவர்த்தியாகும். உங்களை ஆட்டி படைத்துன்னு இருக்கிற கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிவிடும். ஆடி மாதத்தில் பாலபிஷேகம் செய்யுங்கள். வீட்டில் செல்வம் பெருகும். பொதுவாக அம்பாளுடைய பீடத்துக்கு, இந்த ராஜராஜேஸ்வரி பீடத்துக்கு இந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிறில் இந்த ஆடி மாதத்தில் வரணும். நீங்கள் எல்லோரும் வரணும். ஆடி மாதத்தில் அம்மாவுக்கு இங்கே ஆடிப்பூரம் கூட செய்வாங்க. அழகான விழா, பக்தியான விழா.
அந்த விழாவில் கலந்து கொள்ளுங்கள். அந்த ஆடி மாதத்தில் ஒரு முறை வந்து செல்லுங்கள். அதுவும் இந்த ராஜராஜேஸ்வரி பீடத்தில் அருள்வாக்கு சொல்லக்கூடியவள் வனதுர்க்கை. முன்னொரு காலத்தில் பாண்டவர்கள் இதே ஆடி மாதத்தில் ஆரண்யம் உள்ளர நுழையும் போது வனதுர்க்கையை வணங்கினார்கள். சகல துஷ்டர்களையும் சம்காரம் செய்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யம், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தெய்வானுகிரகம் இதெல்லாம் வனதுர்க்கை அனுகிரகம் பண்ணார். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஆரண்யம் உள்ளர வரும்பொழுது வனதுர்க்கையை ஆராதனை பண்ணிட்டு தான் காட்டுக்குள்ளர பிரவேசமாகி போயின்னு இருக்கார். ராவணாதியர்களுடைய ஜெகதல பிரதாபமான மாந்திரிகம், தாந்திரிகம், மாயாஜாலம் அத்தனையும் முறியடிச்சிட்டார். அந்த வினைகள் அத்தனையும் போக்கக்கூடியவ வனதுர்க்கை தான். நம்ம வாழ்க்கையில் என்னவோ தெரியலப்பா. அங்கே அன்னதானம் செய்ய சொன்னாங்க, இங்கே படிப்பு உதவி பண்ண சொன்னாங்க, இங்கே 60ஆம் கல்யாணம் பண்ணி கொடுக்க சொன்னாங்க, ஏழை கல்யாணத்துக்கு பண்ண சொன்னாங்க, படிப்புக்கு உதவி பண்ண சொன்னாங்க, சமுதாய தொண்டெல்லாம் செய்கிறேன். ஆனால் என் பாக்கெட்டு ஓட்டையாகவே இருக்குது. அம்பாளுக்கு நிறைய செய்கிறேன், ஆனால் என் பாக்கெட்டு ஓட்டையாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வருமானம் தங்கலை, வருமானம் வருது, தங்க மாட்டேந்தே. அந்த வனதுர்க்கையை ஆராதனை பண்ணும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு இனிமேல் திரும்பும். அதுவும் ஆடி மாதத்தில் வந்து தரிசனம் பண்ணணும். ஆடி மாதத்தில் கருப்பு உடுத்துகிறத தவிர்த்து விடுங்கள் தாய்மார்களே. உங்களுடைய வீட்டில் அம்பாள் உள்ளார வரக்கூடிய மாதம் ஆடி மாதத்தில் தான். அதனால் கருப்பு உடுத்திக்காமல் இருக்கிறதுக்கு பழகுங்கள். ஆடி மாதத்தில் அமாவாசை அன்னைக்கு அம்பாளை போய் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது அவள் சகல வரங்களையும் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாள். ஆடி அமாவாசையில் பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டில் நவக்கிரக தொல்லைகள், செய்வினை பாதிப்புகள், தீய வினைகள், இந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். அன்பு தாய்மார்களே, 26/17/8 இந்த ஆங்கில தேதி பிறந்தவர்கள் வீட்டில் அத்தி பலகையோ வேங்க பலகையோ இருந்தால் அவர்களுடைய நிலைமை சீராகும். ஊருக்கெல்லாம் நல்லவன் மாதிரி இருக்கான், அவன் பர்சனல் லைஃப்பில் நல்ல நிலைமைக்கு எப்போ வர்றது அப்படின்வாங்க. எல்லா கெட்டிக்காரத்தனம் இருக்கும், அதிர்ஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க. எல்லாம் இருக்கும், உழைப்பு பூரா இவங்களதாக இருக்கும், பலன் யாரோ அனுபவிப்பாங்க. இந்த 26/17/8 இந்த தேதியில் பிறந்தவர்கள் வீட்டில் பூஜை ரூமில் ஒரு மனை மாதிரியோ, இல்லை விளக்குக்கு ஒரு பீடம் மாதிரியோ, சுவாமிக்கு ஒரு பீடம் மாதிரியோ அந்த அத்தி பலகையோ அல்லது வேங்க பலகையோ வாங்கி வைங்க. உங்களுடைய நிலைமை அனைத்தும் சீராகி வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு வருவீர்கள். ஆடி மாதம் பௌர்ணமியில் கொடிமரத்தாண்ட போய் அம்பாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணுங்க. கொடிமரத்தாண்ட தனவந்தனாக திகழ்வீர்கள். உங்களை துரத்தக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். தனவந்தனாக அதை பேப்பரில் எழுதி தான் வச்சுக்கிட்டு தாயே. நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வரும்போது தனவந்தனாக என் வீட்டிலேருந்து தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனால் இங்கே தனவந்தன் ஆகணும் ட்ரை பண்ணிக்கினே இருக்கிறேன். கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகிடுத்து, இன்னும் தனவந்தன் ஆக முடியல. சரி, எங்கள் காலம் இருக்கட்டும், பசங்களுடைய எதிர்காலமாவது தனவந்தனாக ஐஸ்வர்யத்தோடு நல்லா இருக்கணுமே. அந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு கொடிமரத்துக்கு நமஸ்காரத்தை பண்ணும்பொழுது அந்த வீட்டில் எல்லாருடைய ஜாதகத்தை தனவந்தனாக இருப்பாய் ததாஸ்துன்னு அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிடுவாளாம். ஆடி மாதம் கொடிமரத்துக்கும் பௌர்ணமிக்கு அவ்வளோ விசேஷம் உண்டு. இந்திராதி தேவர்கள், சப்த ரிஷிகள், முக்கோடி பிரம்மாதியர்கள், மும்மூர்த்திகளும் அந்த ஆடி மாதம் பௌர்ணமியில் அந்த கொடிமரத்தாண்ட வந்து அம்பாளை சேவிக்கிறாங்க. நீங்களும் அதை போய் சேவிங்க. உங்களுடைய நிலைமை அனைத்தும் சீராகும். ஆடி மாதம் பௌர்ணமியில் எல்லை அம்மன்ற பேரில் இருக்கிற இடம், எல்லை துர்க்கை என்ற இடத்துல அல்லது பாஞ்சாலி அம்மன் சன்னிதானம், அந்த மாதிரி இடத்துல போய் அந்த கோவில்களில் பொங்கல் படைச்சிட்டு வாங்க. இந்த பசங்க உருப்படணும் தாயே. ஒரு சில குடும்பத்தில் பசங்க உருப்படணுவாங்க, நல்ல பிள்ளைகள் தான், ஆனால் எதுலேயும் ஒரு பிடிப்பு இல்லாத இருக்கிறானுங்க. அதுக்கு உருப்படலைன்றாங்க தாய்மார்கள். சில குழந்தைகள், சில குடும்பத்தில் குழந்தைகள் நல்ல கெட்டிக்காரத்தனம் இருக்குமா, அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்காங்க.
என்ன அவன் படித்த படிப்புக்கு சம்பளம் வாங்கலை தாயே. மளிகை கடை சம்பளம் மாதிரி 20,000 30,000 தான் வாங்குறான். அவன் 3 லட்சம் சம்பளம் வாங்கினான். அவன் படித்த படிப்புக்கு ப்ரமோஷன் வரணும். ராத்திரி 12 மணி வரலாம் வேலை செய்கிறான். 5 வருஷமாக இன்னும் ப்ரமோஷன் வர மாட்டேங்குது. அந்த எல்லை துர்க்கை, அடுத்தது பாஞ்சாலி அம்மன், ஏன் நம்ம வனதுர்க்கை கூட அவள் காவல் தெய்வம். வனதுர்க்கை, வனத்துக்கே காவல் துர்க்கை. அப்படிப்பட்ட ஒரு சன்னிதானங்களில் பாஞ்சாலி அம்மன் திரௌபதி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சன்னிதானத்தில் பொங்கல் படைக்கும் பொழுது உங்களுடைய சந்ததிகள் ஒரு நல்ல நிலைமைக்கு திரும்புவார்கள். ஆடி மாதம் ஆவணி மாதங்களில் வளர்பிறையில் உங்களுடைய வீட்டுக்கு ஸ்ரீவாரி பிரசாதம் லட்டு வர்றதுக்கு முயற்சி எடுங்கள். டி நகர் போய் ஆர்டர் பண்ணிடுறப்பா. திருப்பதிக்கு போகிறையே ஆர்டர் வாங்கி வந்துடுறேன். திருப்பதி லட்டு திருப்பதிக்கு போய் ஆடி மாதம் ஆவணி மாதத்தில் பிரம்மோற்சவங்களுடைய கூடிய ஒரு கொண்டாட்டமான விழாக்கள். அந்த மாதிரி நாளில் அந்த ஆடி மாதம் ஆவணி மாதங்களில் வளர்பிறையில் ஸ்ரீவாரி பிரசாதத்தை உங்கள் வீட்டுக்கு வர வையுங்கள். மகாலட்சுமி உங்களுடைய வீட்டுக்கு நாடி வர ஆரம்பிப்பாள். தினம் தினம் ஐஸ்வர்ய மழை பொழிவாள் மகாலட்சுமி. ஆடி மாத பௌர்ணமி ஆவணி மாத பௌர்ணமி இந்த காலகட்டத்தில் கிரிவலம் போயிட்டு வாங்க. அப்படி அந்த கிரிவலம் சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்கு பொற்காலம் ஏற்படும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடமைகள் அத்தனையும் நல்லபடியாக ஜெயிச்சு சாதிப்பீங்க. ஆடி மாதத்தில் பலவர்ண கோலம் அல்லது பலவர்ண கலர் நிறைந்த ஒரு புடவை உடுத்தி அம்பாளை பார்த்துட்டு வாங்க. இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும். ராகு ஐஸ்வர்யத்தை தர ஆரம்பித்துடுவார். கேது ஞானத்தை அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். நீ எடுக்கிற வேலையில் எந்த ஒரு தடையில்லாமல் பாதகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணிடுவார். அதே மாதிரி தசமி அன்னைக்கு தட்டில் ஒரு அரிசி பரப்பி, வளர்பிறை தசமியில் அரிசி பரப்பி அதில் சொஸ்திக்கு எழுதுங்க, ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க. வீட்டில் எல்லாம் நிரம்பி இருக்குப்பா அப்படின்றாங்க. 5 வருஷமாக செலவு பண்ண புடவையும் வேஷ்டி துண்டு பேண்ட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, ஒரு குண்டுமணி தங்கம். ஐயோ, தங்கம் பற்றி பேசாதீங்கம்மா. எதுவும் பயம் வர்ற மாதிரி இருக்குது. எதுவும் வீட்டில் அபிவிருத்தியாக எதுவும் பண்ண முடியல. ஒரு பிளாட்டை வாங்கி போட்டுட்டு தோ கட்டுறேன்னு 7-8 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறார். அந்த வருமானம் வந்து அது வேறு துறைக்கு போகுது. அந்த அரிசியை பரப்பி ஸ்ரீராமஜெயம் வளர்பிறை தசமியில் எழுதுங்க. ஸ்ரீமாத்திரே நமஹ அதை எழுதுங்க. இல்லை சொஸ்திக்கு வரையுங்க அரிசி. மறுபடியும் அரிசி சமையலுக்கு எடுத்துக்கலாம். மோதிரத்தை மறுபடியும் போட்டுக்கலாம் கையில். தாய்மார்களே, இது அவசியம் வளர்பிறை தசமியில் செய்யுங்கள். உங்களை நாடி நல்ல செய்திகள் வரும். உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் நிரம்ப ஆரம்பித்து விடும். ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு வேப்பலை மாலை அணிவியுங்கள். அப்படி வேப்பலை அணிவிக்கும் பொழுது அம்பாளுக்கு வேப்பலை மாலைன்னா என்ன அர்த்தம்? ஒரு 4 வேப்பலை கொத்து கட்டி எடுத்து போய் கொடுக்கக்கூடாது. வேப்பலை உருவி அழகாக மல்லி சரம் போன்று வேப்பலை மாலை அழகாக கட்டி அவளுக்கு சாத்துங்கள். அபாரமான ஐஸ்வர்யத்தை தருவாள். அபாரமான கஷ்டங்களை போக்குவாள். ஆடி மாதத்தில் அவ்வளோ இஷ்டம் அம்பாளுக்கு வேப்பலை மாலை சாத்துறது. வீட்டில் ஞாயிற்றுக்கிழமையில் சந்தி நேரத்தில் துளி போகிறோம். அடிகளார் சாம்பிராணி போட சொன்னார். வீட்டையே ஒரு புகை மண்டலம் ஆக்கிடக்கூடாது. யார் நீ சொன்னது? சாமியார் சொல்லியிருக்காரு, யூடியூப்பில் சொல்லியிருக்கிறாரு. எங்கள் அடிகளார் சொல்லிட்டார், போட்டே ஆகணும். வீட்டில் எதுவும் ஒருபடியாக இந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. வீட்டில் இருந்து கடன் போகும் பார்த்தேன். 13 வருஷமாக கடன்லேயே இருக்கிறேன். கொரோனாவுக்கு பின்னாடி நான் விழுந்தேன், இன்னும் எழுந்திருக்கவே இல்லைன்றாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமையில் மாதத்தில் ஒரு முறை சாம்பிராணி போடணும். எப்படி போடணும்? அதுவும் வீட்டையே புகமண்டலமாக்கி என்னை திட்டு வாங்க விட்டுறாதீங்க. ஒரு துளி போகிற சாம்பிராணி பூஜை ரூமில் போடுங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிலைமை கீழே இருக்கிற அடுத்த லெவல் ஏற முடியல அப்படின்றீங்களா, அந்த அடுத்த லெவல் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வருவீங்க. பஞ்சபாத்திர உத்தரணின்னு சாமி ரூமில் வச்சுருப்பீங்க. தண்ணி கரண்டி தட்டு மணிலாம் இருக்கும்.
அந்த பஞ்ச பாத்திரத்தில் துளிபோறும் துளசி தளம் போட்டு வைங்க. உங்கள் வீட்டில் சங்கு பூஜை ரூமில் இருந்தால் அதை வெறும் சங்காக வச்சுக்காதீங்க. அந்த சங்கில் உள்ளார ஒரு துளசி தளம் போடுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி பானையில் ஒரு துளிபோறும் துளசி தளம் போட்டு வைங்க. அந்த வீடு குபேர சம்பத்தாக இருக்கும். நிகழ்ச்சி எல்லாரையும் பார்க்குறீங்களே, அந்த ஸ்ரீ ரகுராம் அடிகளார்னு யூடியூப்பை தட்டி பார்க்குறவங்க, அது பிடிச்சிருக்குன்னு ஏதோ பட்டனை அழுத்திடுங்க. அடுத்தது இந்த அபூர்வ விஷயங்களை இன்றைக்கி எல்லா தாய்மார்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள். அவங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெறட்டும். பொதுவாக இந்த பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி போகிற மெயின் ரோட்டில் இருக்குது. பெலாகுப்பம் ராஜராஜேஸ்வரி பாடசாலை வளாகத்தில் இந்த அருள்வாக்கு பீடம். செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கின்னு வரணும் தரிசனம் அருள்வாக்கு பெறுறதுக்கு. திங்கள் சனி புதன் வியாழன் ஆகிய 4 தினங்கள் சென்னையில் இருக்கிறேன். அப்படி சென்னையில் இருக்கிறதுனால நேரடியாக வந்து அருள்வாக்கு பெறலாம். வர்றவங்க தொலைபேசியில் பதிவு பண்ணிங்கன்னா முகவரி அனுப்புவாங்க. அருள்வாக்கு ஜாதகம் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது பரிகாரங்களோ பூஜைகளோ அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அம்பாளுடைய அனுகிரகம் இருந்து அடுத்த கட்டம் அவள் அனுகிரகம் பண்ணட்டும். ஆக நீங்கள் அம்மாவை அடிகளாரை தரிசிக்கும் போது வரும்போது என்னை பார்க்க வரும்போது எனதுன்னு சொல்லக்கூடாது, இல்லை அடியனை பார்க்க வரும்போது ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கினுவாங்க. வீட்டில் ஆடி மாதத்தில் மாவிளக்கு ஏற்றுங்கள். குபேர சம்பத்து உண்டாகும். குழந்தை பாக்கியம் அதிசீக்கிரத்தில் உண்டாகும். அமாவாசையோ அல்லது சனிக்கிழமையிலையோ போய் எள்ளு தீபம் போட்டுவாங்க. அதுவும் அமாவாசையில் எள்ளு தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை எள்ளு தீபம் எல்லோரும் போடுவாங்க பொதுவாக. அமாவாசை அன்னைக்கு குறிப்பாக அந்த எள்ளு தீபம் போடுங்க. 7 தலைமுறையில் இருந்த கஷ்டங்கள் பின்தொடருது பசங்க ஜாதகத்தில். எஜமானனுடைய வளர்ச்சி எல்லாத்தையும் முட்டுக்கட்டை பண்ணுதுன்றது அந்த அமாவாசையில் எள்ளு தீபம் போடும் பொழுது அந்த முன்னேற்றங்கள் தட நிவர்த்தியாகும். வியாதிகள் கடன் துக்கம் நிவர்த்தியாகும். அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நீ வந்துடுவீங்க. இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நீங்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வாருங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சுபமஸ்து.